முடிச்சிடலாமா? அப்பயே கார் எஸ்கேப் போட்டேன்னு சொன்னேன். இப்போ என்ன பிரச்சனைனா கார் எஸ்கேப்பில் வந்து ஒரு சிக்கல் ஆயிடுச்சு, என்ன டெலீட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ நம்ம உள்ள வந்தாச்சு. நம்ம கூட விமலம் இருக்கிறேன் சொல்ல விட்றேன். நான் அதான் சொல்லி தானே வரேன். சரி சொல்லு. ஐயோ நைட்டு 1 மணி ஆகுதுடி. இந்த 1 மணி ராத்திரி இல்லை, மேலே உட்காந்து போட்டே ஆகணுமா? காய்ஸ் நைட்டு 1 மணிக்கு நாங்கள் தனியாக இந்த வீடியோவில் எடுத்து போட்டு வரோம். டே காற்றுலாம் மானா அவரே வீசுது. தெருவில் ஒருத்தர் கூட இல்லை, நல்லா காற்றுலாம் அடிக்குது. டே போயிடலாமா விமல? டே அது கூட உள்ள காய்ஸ். இவன் நைட்டில் என்ன ஏப்பி கூப்பிட்டு வரான் காய்ஸ் 1 மணிக்கெலாம். அதான் அடியில் மூஞ்சி கருவுனால கைவிட்டு நடுவில் தூங்கணுன்னா வாங்கிடுவேன். சரி ஸ்ட்ரைட்டுக்கு போகலாம். உங்கள் அப்பாவுக்கு வேறு தெரியாத கூப்பிட்டு வந்துட்டேன். உங்கள் அப்பா கத்த போகிற இருப்ப பாரு. ஓகே இவ்வளோ வந்தாச்சு. இங்கே தான் காரைக்கு இருந்துச்சுன்னா நம்ம லக்கு. ஏன்னா காரோட பொருள் எங்கே இருக்குது நல்லா தெரியும். நான் கிராணி மம்பளுக்கு கிடைக்கூடாதுன்னு சாப்பிட்டுருச்சு. இவன் யாரா? நான் சாப்பிட்டுக்கிறா. ஏய் யாரா இவன்? இவனோ கிராணி கிட்ட அடிச்சு. கிராணியோட அடியாளா? முத்தம் வந்துட்டு போகிறான் அவனுக்கு. இல்லை ஏய் பாம்பு போட்டு போகிறான் நம்ம மேலே. அவன் முத்தம் வந்து போய் இதெல்லாம் வச்சு என்ன தான் பண்ணுறதோ கடவுளே. இந்த ஜீனிக்கு வந்த நிலமை இருக்குதே. அம்மா கிராணியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கே இருக்குது கிராணி? தெரியலையே பார்ப்போம். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாரு. வச்சுக்கோ. இன்னொரு வாட்டிலாம் கட்டிக்க முடியாது. நான் ஒரு வாட்டி தான் மிஸ் ஆகும். இன்னொரு வாட்டிலாம் டைலாக் வீணாக போச்சுடா விமலை. நீ எல்லாம் கேட்டா போனேன்னு சொல்லி. பின்ன யாரு? நான் ஜீனிடா. கீஞ்சி போன கோனிடா. இந்த டைலாக் கிராணி தான் எனக்கு சொல்லியே குதிச்சு. ஆமாம் கிராணி ஆளை காணுமே. இப்போ வரும்போது அது வரத்துக்கு லேட் ஆகும். பொறுக்கி பையில வாசம் எனக்கு அச்சிச்சிடா. நான் தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு டவுட் கிராணி, எதுக்கு உன் பல்லு இல்லை 4 ஓட்டாக்குது? உன்னால பேசவே மாட்டல, ஒய்ங்காவும் பேச மாட்டேன். ஏதாவது என் பல் செட்டு ஒன்று உடஞ்சிருச்சு. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு இன்னொன்று இருந்துச்சு. அது எங்கள் கிராண்ட் பா தூக்கிக்கிட்டு கிராணி தூக்கு போயிட்டான். ஆடாங்கொய்யால டே அப்போ புரியுது. அப்படி வரியா? ஓ இப்போ போய் கிராணி சொல்கிறேன். பெருக்கி பையிலே சவுண்டு கேட்குது. இதோ ஜீனிய முகம் தாச்சு வாயெல்லாம் வச்சு நான் சிங்கிள்ஸ் போட்டு அவனை கட்டி வச்சிடறேன். ஓடியா எங்கே உள்ளியா? அதை வரேன். மாட்டிக்கிச்சுடா. மாட்டிக்கினா 20 இவரை காப்பாற்ற வேணாம் கத்தரு. இவரை காப்பாற்றவே வேணாம் கத்தரு. இந்த கார் எஸ்கேப்பை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப நேரம் வாயில் டோர்னே வந்து இருக்குதுடா விமல. ஏன்னா போன வட்டி வாங்கினா அடி அப்படி பையில புச்சோ எஸ்கேப்பியா. ஐயோ யாருக்கிட்ட போய் சொல்லுவாங்களா? இந்த வாட்டி டெடி பேர் வச்சு முடிக்க போகிறேன்டா. இதை கூட சொல்லிடுறேன். நான் டெடி பேர் வச்சு முடிக்க போகிறேன் இந்த எஸ்கேப்பை. இப்போ தானே நான் சொன்னேன். சரி மெலான் தேவையில்லை, எப்படி மாஸ்டருக்கு இதாக இருக்க போகுது. ஆமாம் இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ள வெடிக்குது. அது கிராணி வீட்டில் எலக்ட்ரிக் பிரச்சனை கொஞ்சம் அதிகம். எல்லாம் போட மாட்டேன். எங்கே ரொம்ப நேரமாக ஆளியை காணும். கிராணி கரண்ட் பில்லு கட்டினா தானே வரவனை ஆச்சு போட்டா நான் நடக்கிறதுக்கு. கரண்ட் பில்லு கிராணி கட்ட மாட்டான். ஏன்னா அவனுக்கு வரனா வேலை இருக்குது. அச்சு போடணும் துண்ணும் அவ்வளோதான். விரிஞ்சு கச்சிச்சு. ரூம் ஃபுல்லாக ஒரு லைட்டு கூட அடியில் பார்த்தீங்களா? நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஒரு டியூப்லைட் கூட இல்லை. ஆமாண்டா கேமில் மட்டும் நல்லா பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சு விளையாடின்னு வரும். கம்மியாலாம் வச்சா தெரியாது போல. ஏன்னா அந்த கேமில் லைட்டே கிடையாது. ஒன்றுமே தெரியல. சுற்றி பார்க்கலாமா? ஐயாம் 10 பேச்சு மழை காரு. இதில் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். கிராணி ஒன்றே முடிக்கல. ஒரு காருன்னு கிராணியை வச்சுக்குது. இது அவங்க கார். அது இது ஒரு கட்டா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கு அந்த காராக இருக்காது. அதுக்கும் மேலே இருக்கும்டா. ஈத்தம்பழச்சிக்கு பழச்ச பழம் தப்பாக பாடணும். ஐயா பேச்ச பழம்டா. ஈழம்பழா குசுமுக்க நாடா பார்த்துக்குள்ளே வந்துட்டான். இது எத்துலாமா? ஐயோ வந்துட்டான்டா. இவனுக்கு போய் முதல்ல ஒரு பாட்டு பாட்டினே வரான். முறுக்கு மிஸ் மாமா அல்ல புருக்கு ஒன்று பாட்டு வரான். சரி மேலே போகலாம். அம்மா கிராணி அங்கே போட்டு தள்ளிட்டியா? அதெல்லாம் எப்பயே போட்டு தள்ளிச்சு. அதான் வாய்ஸே கொடுக்கல, செத்து போச்சு அது. ஏய் பொறுக்கி பையலே நான் எழுந்துக்கிட்டேன்டா. கிராணி நீ அச்சுக்கு போகிறது கூட பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு சிரியாத. சிரிக்கிறது மட்டும் இல்லை. உனக்கு அது பக்க பல்லு வச்சு சொல்லுவே. அது தானே அதான் ஹார்ட் அட்டாக் வருது. சத்தியமாக பார்க்குறவங்க எல்லாம் அவ்வளோ தான் போல. ஏன் எப்போவுமே நடுவில் மட்டும் தான் அடிப்பீங்களா? சைட்லலாம் எடுக்க மாட்டிங்களா? நீ வேறு எதுக்கு இப்போ கன்னை வேஸ்ட்டாக எடுத்தான்? அதுக்கு நீ வெப்பனுக்கே கூட வச்சு எடுத்துருக்கலாமே. மக்களே உங்களுக்கு எல்லாருக்கும் சீக்கிரம் சொல்ல பாரு. நான் கிராண்டினா சீக்கிரம் இன்னைக்குன்ற பாரு. அடுத்த மாதம் 16ஆம் தேதி தீனிக்கு காது குத்தல். அப்போ சுமார்
யாரா கேட்டாங்களா? ஏய் சும்மா சொன்னடி நீ உன் காது குத்தலுக்கு நான் வந்து காது குத்தத்துக்கு பதிலாக வயிற்ற குத்திடுறேன். உஷாரா இருக்கணும், யாரையும் நம்பிடக்கூடாது. தெரியாதனமா கிராணியை மட்டும் நம்பவே கூடாது. தெரியாதனமா வச்சு இங்கே வேற நோட்டீஸ் வேறு வச்சுட்டு வந்துட்டேன். இதில் கிராணி நோட்டீஸே வச்சிருக்கூடாதுடா. கன்பாடு ஒன்றுக்குது, சவுண்டு போட்டோன்னு நினைக்கிறேன். வருமா கிராணி? வரும். நீ இப்போதைக்கு பைய வெளியவே இருறா, அங்கே கோயம்பு இருக்கு. அப்போ நம்மளுக்காக தான் ரெடி பண்ணிக்குது. கரெக்டாக வருது பற்றியா? அவனை போட்டு தள்ளுறது பாரு. என்கிட்ட இரும்பு இன்ஜின் இருக்குது. கைஸ் எங்கள் டவுட், இன்ஜின் ஃபஸ்ட்டு இப்படியா இருக்கும்? ஆமாம்ல, ஃபஸ்ட்டு இன்ஜின் இப்படியா இருக்கா? இது இன்ஜின் பாட்டு. ஓ, இன்ஜினோட பாட்டா? அப்போ இன்ஜின் பாட்டு தெரியுதா? நான் கூட நீ சொன்னால் நல்லா இருக்கேன். இன்ஜின்லாம் பெருசாக இருக்கும்டா. அது மட்டும் இல்லாத பாட்டு கூட இப்படி இருக்காது. கிராணி ஆளை காணும். இந்த சைடு பூந்து போயிடலாமா? வந்துச்சுன்னா பூந்து போயிடலாம். காணுமே அப்போ கூட. தயவு செஞ்சு எப்போ வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் மொட்டை அடிக்க போகிறேன். எங்கடா இது? ஐயோ அது போட்டு தள்ளணும்டா. ஜீன்ஸ்ரா. கொஞ்ச நேரத்துக்கு நீ பேசக்கூடாது. இவன் தொலை ஒழிஞ்சது கடவுளையாப்பா. சரி விமல் அதுக்கு நீ ரிட்டன் எனக்கு ஜீன்ஸ் போட்டு தான் வாங்குவேன். கிராணியை ஜீன்ஸ் போட்டு விடலாமா? ஆமால, கிராணி செத்து போ. என்னடா பண்ண மயக்கமாவது? செத்து போச்சு. ட்ராப்புடா. என்னடா விட்டான்டா. ஐயோ நாத்த அடிக்குது. இருறாது சாவியை. அடா உருண்டு போகுது. ஐய் அதுக்குள்ளே போகுது. நாத்த அடிக்கும். ட்ரெஸ்ஸு துவச்சி எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? எல்லாம் விட்டும் போதுடா. நம்மளாம் மாதிரிலாம் ஒன்றும் விடல. நம்மளே சாவ மாட்டுது மாதிரி. நான் எவ்வளோ ஆச்சு பார்த்துட்டேன், சாவ மாட்டுது. மக்களே நான் எவ்வளோ ஆச்சுட்டேன். வீடியோ கட் பண்ணி பாஞ்சு சுடலாம். வாடா சுட்டு போடலாம். அப்படியே ஆயிடுது. வீடியோ சுட்டு பார்த்துட்டு சாவ மாட்டேன். இந்த பேர் நம்ம இந்த பேர் இதோ வச்சுக்கோ. அவ்வளோதான் துப்பனா போனா. இப்போ நான் ஏதோ பண்ண வந்தேன். சரி ஞாபகம் இல்லை விடு. நெக்ஸ்ட் வேறு என்ன பொருள் கிடைக்குதான்னு செக் பண்ணலாம். பின்னாடியே வருதுடா அந்த பையன். இந்த ஹாலோவின் மூடு வந்து தப்பாக போச்சுடா. சீரியஸ் கேப்பில் வேணா போயிருக்கலாம் போலியே. ஆனால் கிறிஸ்மஸ் நாளாம் வெயிட்டிங்காக இருக்குதோ. ஆமாம்ல, அது மட்டும் இல்லாமல் டெடி பேர் வச்சு எஸ்கேப் பண்ண போகிறோம் இந்த லட்சத்தில். அப்படியா? கார்லேயும் டெடி பேர் வச்சு பண்ணுறோம் மக்களே. ஆனால் இதில் என்ன ஒன்றா அப்படியே லைனாக வருது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்து நார்மல், செகண்ட் வந்து ஹாலோவின், தேர்டு வந்து கிறிஸ்மஸ். அவ்வளோதான். அதே நைட் மேர் இருக்கா இன்னும். ஆனால் அது என்ன எஸ்கேப் பண்ணுறது? அதை யோசிச்சு பாடுறா விமல். எனக்கு தெரிஞ்சு நோ ஓப்பன் சேலஞ்ச் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கன்ஃபார்ம் போடுவேன். எக்ஸ்ட்ரீம் மூடில் நோ ஓப்பன் சேலஞ்ச், எக்ஸ்ட்ரீம் மூடில் நோ வெப்பன் சேலஞ்சு, டெத்து வெப்பன் சேலஞ்சு, நோ டெத்து லைஃப். இதுதான் நாங்கள் இந்த வீடியோலேயே தரமானிச்சு. எக்ஸ்ட்ரீம் இல்லை நோ வெப்பன் சேலஞ்ச் வித் செல்லினா டெடி பேரோட எஸ்கேப் ஆக போகிறோம். ஐயோ துப்பிட்டான்டா. டேய் நீ துப்புதான் விட்றியாடா பின்னாடி இருந்து. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறா. இவனுக்கு அடுத்த வாட்டி வாய்ஸ் கொடுத்துடலாம்ண்ணா. ஏய் பொறுக்கி பையனே எங்கடா இருக்க? தோ இங்க. நீ அதை பற்றி தொங்க உங்க ஆயா மங்க. ஏய் கிளவியாடா அது? இந்த காலத்து பசங்க சொல்கிற மாதிரி சொல்லிடுது. சரி கிளவி ஆனால் கிளவி காணும் ஒன்றும். எவ்வளோ சவுண்டு போட்டோம். நான் பேத்த விடுங்கடா. நான் கடைசியில் சர்ப்ரைஸ் கொடுப்பேன். இந்த வச்சிக்கோ சர்ப்ரைஸ். நாங்கள் எல்லாம் குன்னுறான். எங்கடா அடு கொடுத்து? விடவே மாட்டேன். மூளை இருந்தால் தானே விடுவேன். அதை கூட விடு. நீ விடுவேன்னா விட்டுட்டுனா செத்துருவோம். போற என்ன கேவலப்பட்டாதா? நான் அப்படி சொல்ல அடிச்சிடுவேன். யார? இவரை போடா கவிர. ஐயோ உன் ட்ரௌசர் பிடிச்சி அவர. ஐயோ வச்சுக்கோ. என்னடா பண்ணீங்க மயக்கமா வந்து? பொக்கப்பல்லே எப்படி ஊந்து கிடக்குது பாரு. ஒரு காலை வெளியே வச்சு போட்டுன்னு ஒரு காலை உள்ள வச்சுக்கின்னு ஜலியாக பார்த்துன்னுக்குறா. வழி விடு கட்டிடுவேன். ஐயோ சொன்னால் கேட்டுரும். ஐயோ ஸ்க்ரீன் இதான் கிராணியை போட்டுலாம். எலி வந்து கட்டிக்குது. இவன் வந்து உமா கொடுக்குறான். கிராணி வேறு கையை மறிக்குது. அவன் உமா கொடுக்கல பாம்பு போடுறான்டா. பைத்தியோ. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேட்டையாக இருக்குது. கீ என்ன இருக்க போதோ. ஐயோ அவன் மாற போகிறான் கீ. ஆனால் எதுவும் பண்ண மாட்டான். நான் கீ விட்டானா ஆளை காணும். தோ போகிறானா. பாய் நாங்களாம் ரன்னிங் ரேஸில் ஜெயிச்சிருவோம். சால்ட்டா பாய்.
கண்ணு தெரியாதான் எங்கே போகிறான்னு தெரியல. ஆமாம் அவன் கண்ணு இருந்தால் தான் அவன் எலும்பு கூடாச்சே. ஆனால் அப்புறம் நம்மளை பார்க்குறான். அதுதான் எனக்கும் புரியல. இந்த கேம் அது எப்படி அவன் புருக்குன்னு விட்றான்? அது என்ன ஏன் கேட்குறா? கேம் டிசைனர் போய் கேளு. இந்த கேமில் இப்போ நம்ம பிசி வாங்கிடலாமாடா விமலை? பிசி தான் வச்சுக்கிறியா பழசு ஏன் பத்துக்க பேச்சம்பழம்னு? அதை வச்சு இது மாதிரி ரோப்ளாக்ஸ் கூட போட முடியாது. ஃபோனை கூட விளையாடில அது ரோப்ளாக்ஸை. பாஸ்வேர்ட் ஃபஸ்ட்டு போட முடியாது பாரு அதில். அதை சொல்லு. டடான் டும் டும் டேடாம் அப்படின்னு ஓடிச்சு. ஓடு ஓடு ஓடு. இப்போ என் கண்ணு முதிர வந்தானே ஒரு பொம்பளை. இப்போ பாரு கத்தினே விட நம்ம 3 இப்போ அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் 1 ஏ பருகி பயலே யா யா. ஹாய் மண்டகோபால் எப்படிங்கிற? என்ன பேச முடியும்? என் பேர் மண்டகோபால் இல்லை. உன் பேர் மண்டகோபால் இல்லைதான், ஆனால் எங்களுக்கு அது இருக்குது. யா நீ ஒரு ஆம்பளை தான் உங்களுக்கு பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ. நான் பொம்பளடா பிடிச்சிக்கோ. ஓப்பன் பண்ணுறா. வாய்ப்பு இல்லை ராஜா. போயிட்டு விட்டம்மா மெட். நீ டூடா 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 நான் சொல்கிறேன். ஒன்று தான். டேய் நான் சொல்கிறேன் டூடா டூடா. தெரியும்டா டே, நான் பார்த்துட்டு வந்துட்டேன். நாங்கள் நான் போமா அது க்ளோஸ் பண்ண தான் போமா. இப்போ பாரு டும் டும் டேடாவும் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் அன்றைக்கும் இல்லை போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். போச்சுடா டே பார்த்தியா அப்போ தான் போகுது. நம்ம ஆட்டுக்கு வந்து குறைச்சல் இல்லை கிராண்டிக்கு. ஐயோ சாரிடா தெரியாத வெளியே போகிற பாட்டுக்கு புதிய இதான் மீட்ட விடு. என்ன சொல்கிறதுன்னு தெரில விட்டு. டே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கடா டே. அசிங்க பார்த்தாதான் சரி திரும்பக்கே வந்தாச்சு நோ ப்ராப்ளம். ஆனால் அது இல்லாத இருந்தால் சரி காணும் காணும். இப்போ பார்த்தியா வட்டாமா மெட்விங் லிஃப்ட்டு இனிமேட்டு வந்தால் சந்திக்கலாம். எங்கே காணும் காணும் அது இங்கே போயிட்டு காணும் காணும் அப்படியே அவள் தான் நைஸா பாய் பாய் உள்ள வந்தாச்சு. ஃபஸ்ட்லாம் எங்களுக்கு ஏஜிலாவுக்கு போகிறதுக்கே உச்சாப்பாவும் இப்போலாம் நாங்கள் பயப்படுறதே இல்லை. பின்ன விளையாடி விளையாடி பழகிடுச்சுன்னா அவள் தான்டா. இங்கே என்னோட ஜீனி தான் இங்கே ஃபஸ்ட் கிளாஸாக விளையாடுவாங்க தெருவில் கிராணி. ஆமாம் ஆனால் இப்போலாம் கொஞ்சம் பயமாகுது. அதான் எஸ்கேப் பண்ணுறேன். பாத்தியா யார் இது? ஏய் கிளவி ஏடாது அடி வாங்கிருப்பாப்பா. அது கேரட்டு கிடையாதுடா, ஏதோ பெரிய மூக்கு மாதிரி விச்சு மூக்குடாது. விச் விச் அடே பறிக்கி பையனே இது உனக்கு வேணுமா? ஆமாம் 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 எனக்கு 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 ஒரு செட்டு விமல் ஒரு செட்டு. ஐயோ கண்டிப்பாக இங்கே என் கிட்ட வா. நான் வந்துட்டேன். இன்னும் கிட்ட வான்னு கூப்பிடுவோம். நெக்ஸ்ட் இந்த கிட்ட வா. என்னடாப்பா நீங்கள் திரும்ப மயக்கமாக வருது பிடிச்சி. ஆனால் 2 நிமிஷம் தானே கொடுக்குறாங்க. கன்னா இருந்தால் 2 நிமிஷம் தான். ரெண்டுத்துக்குமே 2 ஸ்டன் கன் இந்த செம்மையாக இருக்கும். டூலி இவனா புருக்கு புருக்க ஏ வாண்டா போதும் போதும். கேமரா எடுத்தீங்களா மேடம்? சி சார் டே ஏம்பர் அங்கேயே போட்டு வந்துட்டா. டே வாய் தேவரி மேடம்னு கூப்பிட்டேன். எங்க பேப்பரே எடுக்கல இவரு போட்டு வந்துட்டாரா. டே இது ஒன்று இருக்குதுடா பார்த்து தானே வந்தேன் நான். எங்கப்பா பார்த்தேன்? அண்டர் கிரவுண்டில் போன கேமில் பார்த்தேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான். விட விட அசிங்கம் பார்த்தா தானே இறங்கியாச்சு. இந்த கேம் எவ்வளோ நேரம் போமோ? ஐயோ மூச்சு வாங்குது இப்பயே எனக்கு. தூக்கலாம் வருது 1 மணி ஆயிடுச்சு. ஐயோ நம்மள இல்லையா ஜீனி 9th படிக்கிறான். 9th தான் என்ன பண்ணுறது. நான் 2nd தான் படிக்கிறேன். அவன் அவ்வளோலாம் வரல மக்களே. 2nd லாஸ்ட்டில். அப்போ கூட ரேங்க்கில் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் வருவ பற்றி ஆகணும்னா எங்கே இருக்குது ஆளை காணும். அது இங்கே தான்டா பார்த்தா கேமரா அது மாதிரி தெத்து அப்படியே அந்த எலும்பு கூட மண்டையை வச்சிடலாமா? அதெல்லாம் அடிக்க முடியாது. ஏ பருக்கி பயலே என்னை வந்து பார்த்துட்டு போடா. டைம் இல்லை எங்களுக்கு. எங்கேப்பா அங்கே அவசரமாக ஓடுறீங்க? தெரியல. அவன் இறங்கியாச்சு. காணும் ஓடி. எங்கடா அவன் அந்த எலும்பு கூட இப்போ என் கண்ணு முள்ளால் அவர் சொல்கிறான் வந்துட போகிறான்டா. அவன் எலும்பு கடிச்சு அவன் கையிலே கொடுக்குறேன். எங்கே இருக்கிறான் எலும்பு கூட? முஞ்ச கண்ணாண்டா வாடா. நீ எதிரில் வாடா. டே எலும்பு கூட டே எதிர்க்க வாடான்ற. நீ ஒரு ஆம்பளை தான் எதிர்க்க வாடா. எலும்பு கூட தோ வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். இதான் வச்சோ மேல் அவள்தான் போட்டாலும் ஒன்றும் ஆக மாட்டாது. சூடு நல்லா வாடா. அவன் துப்புனா சாவுற மாதிரி இருக்கல. ரொம்ப நேரம் போகணும்னு நினைக்கிறேன் இந்த கேம். ஆச்சு அது கொடுக்குறா. இவன் துப்புனா சாவுற மாதிரி இருந்துச்சுன்னா தப்பாக இருந்திருக்கும்டா. அது டவுட் தான். 1 மணிக்கு எஸ்கேப் பண்ணுறோமே டைம் அது. இப்போ டைம் வந்து எவ்வளோ தெரியுமா இருக்கும்? டே ஆயிடுச்சுடா. டே இப்போ 1 மணியே ஆகுது. இன்னொரு 1 மணி பிள்ளை ஓட்டுனுக்குறோம். எனக்கு தான் தெரியும். சூடு 1 மணி ஆயிடுச்சு. கைஸ் ஆனால் நைட்டு தனியாக வரலான்னுக்குறோம். ஊரில் யாருமே இல்லை. சுற்றி பாடுறா டேட் அடிச்சு என்னாகிறாங்களா? இல்லை 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 டேய் அது கிராணி விளையாடுறோம். கிராணியை சர்ப்ரைஸ் கொடுத்துரு போது நேரு. சர்ப்ரைஸ்டா அது சர்ப்ரைஸ் இல்லை. அப்போ கூட சவுண்டு கேச்சு கிராணியை காணும்.
என்னாச்சு நல்லா கிராணி கூட வர மாதிரி சீக்கிரமா அந்த எலும்பு கூட வந்துடுறான்டா கிளாஸ் தண்ணில் எடுத்துடுறான் தோகுது சரி இதை வச்சு சுட்ட கூட செத்துருவோம் பொழுது இல்லை அது நீ சுட்டுற போகிற கேஸ் நீ இருக்காது முஞ்சா கிராணியா இந்த எதிர்க்க அவர் சொல்கிறா ஒரே ஒரு வாட்டி கூட கிராணியா முஞ்சா அடியா வச்சுக்கோ ஏய் நானும் அடியா மண்ணில் இவ்வளோ பண்ணிட்டு பொறுக்கி பையலே என்ன நினச்சிட்டு இருக்கேன் டே மண்ணில் இப்படி பண்ணிட்டு டே 2 ஐயோ நோட சேலஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தோம் எடுத்துட்டோம் கெத்துச்சுரா கிளம்பி நான் ஏன் வாயை வச்சுன்னு கம்மியாக இருக்க மாட்டேன் சும்மா சும்மா கொட்டியில் என்ன தான் பண்ணுறது வாய் போடுறதுனால தான் கிராணி பாய்ச்சின்னு சொல்ல வரையா சத்தியமாக சொன்னாது அப்படிதான் ஆனால் கேமில் அப்படி ரியல் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுங்க கிட்ட கேளுங்க நாங்கள் நிறைய டிக்கு எக்கச்சக்கமாகுது கிராணி அடிக்காமல் சீரியஸ் எஸ்கேப்பில் எல்லாத்தையும் போட்டு எஸ்கேப் எடுத்து லாஸ்ட்டில் எஸ்கேப் பண்ண போது கிராணி என்ன பண்ணுவேன் பொறுக்கி பையில அந்த ட்ரிக்கி யாருக்கும் சொல்லி தராத ஏன் அப்படி சொன்னா தான் நான் சொல்லி தருவேன் போயிட்டு வட்டா அதை தான் நாங்கள் இனி கீஞ்சி போன கோணி முதல்ல கன் எடுத்து போடுறது இல்லது ஐயோ வெப்பன் கன் எதுக்கு விட்டா தானே கேட்கணும் அதுக்கு கன் எடுக்க விட்டா தானே உனக்கு அப்படின்னு கேட்க மாதிரி இப்போ கண்ணி எடுத்து விட்டா தானே உனக்கு என்ன போடுவேன் கிளாஸ் நீங்க சுட்டு பாரு ஒரு வாட்டி இது வாண்டாப்பா எனக்கு ரொம்ப வைக்காது எங்கே கிளவியை காணும் ஸ்பைடரை பார்த்து என்னடா பண்ணீங்க புடுக்குச்சு காக்கா மாரி அவ்வளோதான் புடுக்குச்சு என்னடா கை ஊழிட்ட போது அப்புறம் மூக்காடாது ஐயே கருமத்தை எவ்வளோ சளி சிந்துமோ சாப்பிட்றவங்களாம் தயவு செஞ்சு இதை பார்க்காதீங்க ஏன்னா கிராணி பார்த்தீங்கன்னா புட்டுப்பீங்களா இங்கே யார் தைரியசாலின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது தானே தப்பே பண்ணிடுறேன் இந்த சைடு இங்கே தான் இங்கே போட்டுருவோம் ஓகே போட்டாச்சா இன்னும் பேட் லாக்கி மட்டும் தான் கிடைக்கணும் ஆமாண்டா இவன் வேற ஒருத்தன் டே இவனு பார்த்தே பயப்பட வந்தாகுதுடா காண்டாவுதுடா டே விமல் எனக்கு இந்த ஜீனிக்கு வந்த சோதனையை பாடுறா எவ்வளோ நேரம் விளையாடி இருப்பேன் நான் காகில் கச்சிச்சு நெக்ஸ்ட் இந்தியன் பைக் 3D நிறைய ட்ரிக்ஸ்லாம் ஆகுது அப்படியே நான் எடுத்து போட போகிறேன் நெக்ஸ்ட்டு மக்களும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தோது கை சிம்பிள் ஓகே காகவிலிங்க போட்டுருவோம் என்னடா இடம் இப்படி இதா தெரியல அங்கே எலி பார்த்தோம் தானே பார்த்துட்டு வரலாமா இல்லை அப்படியே போகலாமா போயிடுவோம் அதை போய் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே என்ன இருக்குது அப்படி ஒன்றுக்குது கிளவி வர என்ன சவுண்டு போட்டோம் இல்லையே லேட் ஆகிருக்கு அதில் அவ்வளோதான் மஞ்சள் போச்சு காணும் வந்துருக்கோண்டாச்சு அப்படியா எங்கே இருக்குது தெரில ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துடலாம் வச்சுக்கோ ஒரே ஷாட் தான் அவ்வளோதான் கீழே இருக்காதுடா அது கீழே காக்வில் இருக்கும் கீழே காக்விலா கிறிஸ்மஸ் கூட பரவாயில்ல ஹாலோவின் ரொம்ப அநியாயத்துக்கு இருக்குதுடா பயமுத்துற மாதிரிலாம் இல்லை ஆனால் எஃபெக்ட் கொடுக்குறாங்கடா அநியாயத்துக்கு அந்த எறும்பு குடும்பண்டே ஏன்டா உள்ளே விட்டீங்க அவனாலே பாதி நேரம் போயிடுது எவ்வளோ நேரம்டா போயின்னு கிறிஸ்மஸ் மூடில் யார் வருவான் கிறிஸ்மஸ் மூடில் இன்னும் விளையாடல ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறோம் கிராண்டில் இது நான் விளையாடுறது செகண்ட் டைம் டோர் எஸ்கேப் கார் எஸ்கேப் நெக்ஸ்ட் வந்து சிவர் எஸ்கேப் தானே காணும்டா அவங்க ஜீனி ப்ராக்டிஸே பண்ணாமல் உள்ளே இறங்கிடுறான் நானும் எவ்வளோ அப்படி தான் சொல்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உள்ளே வாடான்றேன் அப்படியே உள்ள அதெல்லாம் லவ்லி பாஸை பார்த்து கற்றுக்கிட்டு அப்போ ஒன்றும் இல்லை நானே லவ்லி பாஸ் பார்த்தேன்டா கற்றுக்கின்னு வந்தேன் லவ்லி பாஸ் எப்படி தைரியமாக இருந்தாரோ லவ்லி பாஸ் தான் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க இவன் பாட்லி எப்போ பார்த்தா லவ்லி பாஸை பூந்து தள்ளுறான் லவ்லி பாஸ் மைடியா ஸ்குவாட் நீங்கள் லவ்லி பாஸாக இருந்தா தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட வேணாம் தயவு செஞ்சு ஆர்ட்டில் கமெண்டில் ஆர்ட் போட்டு விட்ருங்க ஏய் லவ்லி பாஸே இதை பார்த்தா கோவமாயிடுவான்டா அப்படியா அப்போ நீ யாரா லவ்லி பாஸ் அது நீ போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாடுறா அவனை லவ்லி ஸ்குவாட் பயலுகடா ஆனால் ஒரு பேர் லவ்லி இல்லை சுஜித் டேய் ராஜகுமார் பயலுகடா அது பரவாயில்லடா நான் ராஜகுமார்லேருந்து திருட்டேன் ஜீனி முகுந்த் பயலுகடான்ற மாதிரி நாங்கள் லவ்லி பாஸ் பயலுகடா இப்போ கிராணி வந்து ஏன் பயலுகடான்னு ஒரு ஷார்ட் ஓட போதே அப்போதான் தெரியும் தலைவர் அப்படியா கரெக்டாக சொன்னடா எங்கட இருக்குது அது திரும்ப இன்னொரு காகிவில் கண்டுபிடிச்சிட்டேன் ப்ளே ஹவுஸ்க்கு எங்கே இருக்கும் வீல் எத்தனை கீழே போடணும் எலி இருக்குதா அப்படியா பொறிக்கு பையில அங்கே ஒரு எலி இருக்கு எடுத்து சாப்பாட்டில் போட்டுரு அதுக்குள்ளே நான் வந்து உன்ன போட்டுறேன் திருட்டு கிளவி தெரியும் 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 நீங்கள் உருட்டுவீங்க நல்லா நல்ல வேலை எடுத்து போடல அது சொல்லிச்சோம் எங்கே இருக்குது கன்னு ட்ராம்போலின் இந்த வாட்டி நாங்கள் 8வது வாட்டி கரணியே சொல்கிறோம் என்ன பண்ணுறது நேரம் வந்துச்சு ஹெட்ஷாட் எனிவே ஜீனி ஹெட்ஷாட் தான் கிராணிக்கு வைக்கிறான்
மேலே போய் படம் மாத்துரு. அது வந்து சைடில் நின்று ஆனால் செத்து போயிடுது. என்ன பேச விடாத பண்ணிட்டீங்களேடா. செத்து போட்டதுக்கப்புறம் இது இழுத்து போடுறேன் நான் தாவுதுன்னு பார்க்கணும். அப்படியா? இப்போ பேர் டும் டும் டேடாவும் நாங்களாம் பயப்பட மாட்டோம். பேய் 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 உள்ளே போயிடுறது. இதுவும் அடிக்குமாண்ணா தெரியலையே. உள்ள என்னடா நீ வேறு பயத்தை கழி போட்ட நைட்டு 1 மணிடா. ஐயோ நாடா இது போய் அதில் அது வரத்து கூட பிரச்சனை இல்லை. சவுண்டு கொடுப்பு பத்துனுக்குது மஞ்சிச்சுரா. அது கூட வரப்போது சவுண்டு கொடுக்குறா. ஏச்சி 3 பேட்லாக்கி தேவடா. அந்த பிளே ஹவுஸ் கீக்கு அந்த வீல் எத்தனை ஓகே போய். ஆமாம் அந்த பிளே ஹவுஸ்க்கு எங்கே தானே இருக்கான். வீடு எங்கே இருக்குதோ இங்கே தான் எங்கே இருக்குது. உள்ளே போடுறேன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறா வீல். பார்த்து உள்ள போடல ஆல்ரெடி உள்ள தாங்க ஆஃப் பண்ணி விட்றாது. எவ்வளோ நேரம் பண்ணுக்குது கரண்ட் பிக்கு. கிராணி இப்போதைக்கு பையலே அதை ஒழுங்காக ஆஃப் பண்ணிட்டல. ஏன்னா இங்கே ரெட் கலரில் வந்துச்சு கேஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் என்னவா இருக்கும் தெரில. என்னை பேச விடுடா. நாங்கள் சீரியஸாக பேசியிருந்தா இப்போதைக்கு பையலே எங்கள் வீட்டில் கரண்ட் பில் கட்டுறதே பஞ்சமாகுது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போனா. கிராண்டி பற்றினா என்னைக்குமே ஜீனியை தான் திட்டுவேன். திட்டவே திட்டாது. ஏய் விமலி பையிலே உன் பிடிக்க யாருக்கு வாயில போட்டு தின்னாட விட மாட்டேன். அதெல்லாம் கிராண்டி எனக்குன்னா பேர் வச்சுக்குது. ஏய் நம்ம வந்துச்சு நானே சொல்லி விட்டேன். விமலாடா அது. ஞாபகம் வந்துச்சு. தேங்க்ஸ்டா விமலா. போய் ஒரு பொம்பளை பொண்ணு பேர் வச்சு ஐயோ அச்சிங்கமா போச்சுடா விமலுக்கு. கிராணி கிஞ்சி போன கோணி நீ சொல்லாத. அவன் பேரு கூட அழகா இருக்கு. உன் பேர் அநியாயத்து கேவலமா இருக்கு. இங்க ஒளிடாங்க. ஆமா நான் அது இங்க தாண்டி போயிட்டு அப்புறம் அவனை மனுஷன் போய் வீல்க்கிறாங்க மாட்டிடலாம். பொறுக்கி பயல எங்கடா இருக்கு மாட்டிக்கினா இன்னைக்கு ஒரு பொடி ஆல்வேஸ் வெல்கம் யூ. என்னடா என்ன டைலாக் எந்த இதில் கார்ட்டூன் வருமே. கார்ட்டூன்லடா சமையல் செய்வாங்கடா. இந்த ஆட்டுக்கறி எல்லாத்தையும் போட்டு செய்வாங்களே ஆல்வேஸ் வெல்கம் யூன்னுவாங்கடா. போட்டு தெரியாச்சு. இவனா ரெஸ்யூம் கொடுத்தனா அது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ சொல்ல வேணாம். ஓகே வெளியே வந்தாச்சு. அங்கே இருக்குது. இப்போ தான் தாண்டி போகுது. அது அப்படியே ரைட் போகுது. நம்ம போகிற வண்டி வெயில் இருக்குதுடா. பார்த்துட போகுது. உள்ளே போய் மறைஞ்சிப்போம். பார்த்துச்சு. பொறுக்கி பயலே மாட்டிக்கினடா. ஐயோ போயிச்சாடா. இல்லைடா ஒன்றுங்குதுடா. பயமாகுது. ஏன்னா பேசினே இருப்பேன். நைட்டு 1 மணின்னு சொல்லி நான் பேசவே மாட்டேன் இப்போலாம். நாங்கள் மட்டும் ஐயோ பயத்தை கிளப்பி உட்காந்துக்கிறேன். உட்கார விட முடியல. இந்த வீட்டை மட்டும் தப்பாக நிறுத்துக்காது. நைட்டு 1 மணி அதாவது எங்களால் பயத்தில் சொல்ல முடியல எதுவும். ஆமாம் மக்களே எதுவுமே எஸ்கேப் உங்களை மாரி என்ஜாயாக இருக்கும். டேய் நடாய் அப்பப்போ போய் நின்றுக்குது. வெறுப்பேற்றுக்குறா. இது ஒளிடாது. இப்போ போவோம். நான் போயிடுச்சுரா. போகிற டைமில் தான் நம்மளை எப்பவுமே கை கால்றா வலிச்சிரு போச்சுன்னு 2 செகண்டில் போயிட்டு ஓடுறோய். அங்கங்கே வர்றா. இங்கே தானே அந்த ஜெயில் போட வச்சுக்கிறோம்ல. இது உள்ள இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்காது உள்ள படம் இருக்கும். பிளேஸ்கி இருக்கும். நான் யார் நினச்சேன் ஜீனிடா. ஆனால் அந்த வேடி ஜீனி இல்லை கீஞ்சு போன கோணிடா. டேய் என்னடா இந்த பேர் ஏன்டா எனக்கு வச்சிங்க ஜீனின்ற பேரை ஃபஸ்ட்டு ரஜினின்னு மாத்திரண்டா. ரொம்ப நேரம் பேசாத விட்டுமோ. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சின்ன ப்ராப்ளம் உள்ள வந்தாச்சு. முட்டிக்க போகிறோம். டெடி பேர் எடுக்கணும்டா. இதை மறந்துட்டுனே ஃபஸ்ட்டு கிராண்டியை போட்டு சொல்லணும். நீ ஃபஸ்ட்டு ப்ளே ஹவுஸில் நான் அது பார்த்துடலாண்ணா. அதில் மான்ஸ்டர் கிரீன்ஸ் கன்ஃபார்மாக இன்னும் எங்கேயும் சவுண்டு கேட்குது. ஓ இது வந்து தாலியா மக்களே. இது ஒரு சவுண்டு கொடுக்குது. நீங்கள் ஆலோவின் மூடு விளையாடி பாருங்கள். அது ஒரு சவுண்டு கொடுக்கும். அப்படின்னு சொல்லி சிரிக்குது. ஒரே பயம் கலப்பிச்சு. வரும். ஆமாம் ஆமாம் கொட்டாய் வருதே. கிராணி ஒரு ஆளாக தான் முன்னாடி வந்து நிற்க பார்க்கலாம். நான் வருவேண்டா. அந்த குழம்புல எலி தூக்கி போட்டிங்களா? ஏன்னா அது 100 வருஷம் பழமையானது. பொறிக்க பையில எங்கடா வாட்சம் வருது பின்னாடி. கன் இருக்குது. போட்டுற போகிறோம். போயிடு. இந்த எலி கடிக்கிறதுக்குள்ள நம்ம இறங்கிட வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ். எஸ்கேப்பை முடிக்க போகிறோம். மச்சான் ஐயோ எங்கள் வீட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டுக்கிறாங்கடா விமல. மச்சான் டெடி பேர் எடுக்கணும்டா. நோ ப்ராப்ளம். கிராண்டியை போட்டு தள்ளலாம் ஃபஸ்ட்டு. எல்லாத்தையும் செட் பண்ணுறேன்றேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இருந்துச்சுங்க. ஆனால் சவுண்டு வர போட்டுமே கன்ஃபார்மாக வரும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு அங்கே இன்ஜின் நடாகுது. அப்படி பாரு இன்ஜின் எதுவுமே இல்லைன்னா இன்ஜின் பாட்டுன்னு கேட்குது. தெரில. இதெல்லாம் ஒரு இன்ஜின் ஏதோ எஸ்கேப் பண்ண கம்மியான பொருள் இன்ஜினே தூக்கிடுவான்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கும்.
பாரியா வந்துச்சுடா சவுண்டு போடுவோம். ஒன்றே ஒன்று அது போடுறோம் ஒன்றே ஆடா இப்போ சான்ஸே இல்லை ஓடிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு மேலே போய் டைவர்ட் பண்ணிட்டு அதை கொண்டுடலாம். விரிஞ்சு நான் எத்தும் போகிறேன் பரவாயில்ல இதுவும் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறேனே தெரிய மாட்டேது மக்களே. எனக்கு நைட்டில் கண்ணுலாம் சொருகுது எனக்கு. இப்படியே தூங்கிட்டுனா கிராணி வந்து வச்சு போட்டு போயினே வந்துருக்கும். எங்கே இது வெப்பனை பாடுறா அது நான் நீங்களே சொல்லுங்களேன். மேலே இது இப்போ ஜோடியா வந்துச்சு மாட்டிச்சு. இந்த தெருவில் கிராணி தான் வச்சு விமல் தாச்சு ஜீனி தான் நல்லாவே ஆடுவான். சூப்பராக ஆடுவான். இப்போ இது பாருங்களேன் டே 2லே எவ்வளோ பண்ணிட்டான்னு பாருங்களேன். பின்ன யார் ஆனால் டோர் ஸ்கேப்பில் தான்டா டே எண்டு வரைக்கும் வந்துச்சுடா. ஆனால் டே இல்லை கைஸ் டோர் ஸ்கேப்பு நான் தான் போட்டேன். நான் தான் பண்ணேன். இந்த ஸ்டெப் இவன் போடுறேன். ஜீனி விளையாடுறது நல்லா இருக்குதா விமல் விளையாடுறது நல்லா இருக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணாங்கன்னா நல்லது பண்ணலாம் செய்யும். ஐயோ நடாங்கன்னு ஷாக் கொத்துனே இருக்குது. கிராணியை போட்டு சொல்லிட்டோன்னா எத்துரு என்னடா நீ போடாத. ஆனால் அது கேட்குது கேமில் கேட்குது மக்களே. அது எத்தாலே போட இவன் துப்ப மாட்டான். ஏன்னா ஆல்ரெடி துப்பிட்டான். ஒரு நிமிஷத்து ஒரு அந்த கேம் நான் தெரிஞ்சுதே. ஏன் தெரியுமா மக்களே நான் அந்த இதுவை கட் பண்ணேன். ஏன் கட் பண்ணேன்னா அது வந்து அந்த என்னடா சொல்லுவாங்க அந்த எலும்பு கூட மாட்டேங்கிறான்ல அது வந்து ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. அதனால தான் மெயின் ரெசியூம் கொடுத்துட்டு உள்ளே போய் செக் பண்ணால் அவன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு தான் துப்பானா. ஒரு நிமிஷத்துக்கு தூக்கிட்டு இப்போ இங்கே வந்து இன்னொரு துப்பிட்டானா நம்ம கிச்சன் போய் ரிட்டர்ன் வந்தால் துப்ப மாட்டான். ஏன்னா ஒரு நிமிஷம் தான் லிமிட்டடு. ஆயாகுமா அதனால தான் நான் அந்த வீடியோ கட் பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க. ஓகே உள்ளே வந்தாச்சு. டெடி பேர் வர எடுத்துன்னு வந்துட்டோம். என்ன இதே போகுது நான் டீ குச்சி போகலாமாடா எஸ்கேப் பண்ணி போகுது. எல்லாத்தையும் சூட்டியை போட்டுடலாம். ஆமாண்டா இப்போ கைலாங்காட்டில் போட்டால் என்ன கிடைக்கும்டா. மிச்சம் போச்சா எனக்கு நிறைய தேவைடா அங்கே இருக்கிற பொருள்லாம். சரி ஃபஸ்ட்டு வெறிச்சத்துக்கு உள்ளே போடலாமா? இல்லை ரொம்ப நாளாக ஒன்று சொன்னோன்னு தோணியிருந்தேன். என்னது இது அது கடைசியாக சொல்கிறேன். சரி ஓகே சொல்லிக்க அப்படின்னா பேட்டரிங்க இப்போ என்ன வந்து சொல்கிற படம் பைத்தியம். டே ஏன்டா இது மாதிரி பண்ணுற. சரி இரு இந்த கேஸில் இன்னும் ஊற்றிட்டேன் போயிடலாம். நல்ல வேலை இந்த கேமில் கேஸில் நின்று பேர் வச்சாங்க. இல்லை பெட்ரோல் இந்த காருக்கு பெட்ரோல் மட்டும் தான் ஊற்றணுமா டீசல் ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 கேன் வச்சுருந்தாங்களாம். எது பெட்ரோல் எது டீசல் இல்லை தெரியாது. எத்தனை வந்து ஊற்றினோன்னு வச்சுக்கேன் ஏடா கூடமா வண்டியே ஸ்டார்ட் ஆகாது. எப்படி இருக்கும் இப்போ ஸ்பார்க் பிளக் எடுப்போம். அந்த எப்படி இருந்தாலும் மேலே ட்ராயரில் தான் இருக்கும். இல்லை நான் தான் சொல்கிறேன் மேலே ட்ராயரில் தான் இருக்கும். நீ எப்படி இருந்தாலும் இங்கே தான் இருக்கும்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நீ மேலே போயிடுப்பா மேலே தான். இல்லை அது ஸ்பார்க் பிளக் எங்கே தெரியுமா இருக்கும்? எங்கே செக் பண்ணுது இங்கே அங்கெல்லாம் இருக்காதுடா. ஃபஸ்ட்டு அந்த எலியூஜி வந்துட்டாடா போட்டு சொல்கிறேன். அவனை துப்பிடுவான் பாரு. அவன் துப்புடு டே இது எத்தனை ட்ராயிங் வந்து பயம் துப்புல அது எங்கே தெரியுமா இருக்கும்? லெஃப்ட்டு ரைட்டு அந்த டிவி இருக்குது பார்த்தியா இந்த கிராணி அந்த கபோர்டில் அங்கே தான் நான் பார்த்தேன். இந்த அளவுக்கு செக் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே இல்லை சனியா இங்கேயும் இல்லை. சனியா உசுரம் வாங்குது. இப்போதைக்கு பையலே எங்கடா இருக்கேன் நான் வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன். ஆயோகம்மா அண்ணா என்னடா உனக்கு சொல்லலான்னுக்கிறேன். என்ன பேச விட்றீங்களா? சரி சொல்லு. என்னோட பேத்தியோட செடி பெரிய வைத்துட்டீங்க. உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் சூப்பு வைக்க போகிறேன். இதை வந்துட்டேன். இதை வச்சுக்கோ. என்னடா பண்ணீங்க? நீ ஒரே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். இவ்வளோ பண்ணி அது ரெக்கார்ட் ஆகாமல் டெலிட் ஆயிடுச்சு என்ன பண்ணுவேன்? ஏன்னா வாய வச்சு தொலைகிறேன் நான். நம்ம மக்கள் நல்ல மனசுக்கு நம்ம லைக் சப்ஸ்கிரைபே முக்கியமாக இந்த வீடியோ டெலிட் ஆகாது. நான் மனசு வைக்கிறேன். மனசு வைக்க ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கணும். இதை பார்த்தா தான் மனசு வைப்பாங்க. ஆமாம்ல நம்ம எங்கடா ஒழுங்காக வீடியோ போடுறோம். நம்ம வீடியோ போடுறதா அவங்களுக்கு பிடிக்க மாட்டுது. அவங்க லவ்லி பாஸ் ஃபேனில் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இது வீடியோ போடுறதுலாம். லவ்லி பாஸ்லாம் நான் பார்ப்பானுங்க. நம்மளுக்கு தான் பார்ப்பானுங்களா? சரி விடு பார்த்துக்கலாம். அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்ம ஆபிஷன் நம்ம போடுறோமா அதை விட்ரு. சார்ஜ் வேறு ரொம்ப கம்மியாகினே வருது. 34 தண்டா இது முடிச்சிருவோம் எஸ்கேப்பை. ட்ரை பண்ணுறேன். இங்கே தான் இருக்கும் தெரிஞ்சு போடுப்பா கச்சிச்சுரா. அவ்வளோதான் மக்களே எஸ்கேப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமாக போய் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கு நான் சொல்கிறேன் பெல்லைக்கனால கிளிக் பண்ணுறேங்க கமெண்ட் பண்ணுறேங்க ஷேர் பண்ணுறேங்க. ஓகே மக்களே இப்போ வந்து நம்ம எல்லா பொருளையும் தூக்கி போட்டு கிளம்ப போகிறோம். பை பை டடா சீயூன்னு சொல்லிட்டு வாங்க எல்லா பொருளையும் தூக்கி போடலாமா? ஃபர்ஸ்ட் நானா தூக்கி போடலாம். எனக்கு அதெல்லாம் வேணாண்டா. எனக்கு கிளாஸ் கிங் என்ன மட்டும் குத்துறேன். ஏன் கிளாஸ் கிங் என்ன ஒரு கன்று பாட்டு அந்த ஸ்பேனர் அது மட்டும் இருந்துச்சுன்னா நான் ஒரு கன்னே செஞ்சுருவேன். கிராணி 2ல் உங்களுக்காக ஒரு ஸ்டன் கன் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள் இந்த பாட்டில் மட்டும் எனக்கு தேவை. ஏன்னா உருட்டுற அது இருக்கும் ஆல்ரெடி ஸ்டன் கன்னு இல்லட்டானே பின்னா இவ்வளோ உருட்டுற. பெட்ரோல் எடுத்து ஃபஸ்ட்டு போடுறான். கார் போகிற இல்லை நின்ற போகுது. எல்லாம் ஃபுல்லாகுது. கார் கீலாம் இங்கே இருக்கட்டும். நான் சவுண்டு கேட்கல. கீ இல்லைன்னு நினைக்கிறேன். மூக்கு வேற வச்சுக்கிச்சு. சரிதா நீ சொன்ன எல்லாம் பொருளும் டெடி பேர்ரா முக்கியமான பொருளே இதுதான். இதுதான் நம்ம சீட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கலாம்டா. அப்படியா
இல்லை உள்ளே போக ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் போல தூக்கி உள்ளே போட்டுற வேண்டியதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான். மூன்று இதே மூணு மூடிடலாமா? சரி விடு. எங்கடா இருக்குது? இது போகுது. நானே பயந்துட்டேன் பக்குன்னு சொல்லிட்டு. ஓகே திறந்து. ஓகே ஸ்டார்ட். ரிவர்ஸ் சவுண்டு கேட்குது. கிராண்ட் எங்கேயோ பார்த்துட்டு இருக்குதுடா. இதெல்லாம் கேட்குதுச்சா? சீசிராது நீ மூணுதான் ஒண்ணுதான். அதுல அப்படி இருக்கும். அப்படியா? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு எல்லாருக்கும். இல்ல கரண்ட்லாம் போறடா. இருக்குது பாரு எல்லாமே. ஆமாண்டா நல்ல வேலை. கிராண்ட் இப்ப கேட்கும் பாரு எங்க என்னோட பொருள்லாம். ஏய் நான் விடவே மாட்டேன். தி எண்ட். இது ரொம்ப கஷ்டப்பட்டு போற மக்களே. இதை விடு. கிராணி கேட்கவே இல்லை பாரு. நம்ம பொருள் எடுத்துட்டு போயிட்டு கிராணிக்கு தெரியுமா? ஏ என்ன விட்டு போறீங்களே போங்கடா. அடுத்த வாட்டி சந்திப்போம். பை பாய் மக்களே.